கடந்த 2 வாரங்களாக நாம் ரோமர் நிருபத்தை குறித்து படித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். முதல் வாரத்திலே இந்த கடிதம் எழுதப்பட்ட போது ரோமாபுரியில் இருந்த அந்த சபையினுடைய நிலை என்ன, அங்கிருந்த பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் என்ன என்பதை பார்த்தோம். சென்ற வாரத்திலே நம்ம அதில் 1 to 5 அத்தியாயங்கள் வரைத்து பார்ட்டாக பிரித்து, ஏற்கனவே ஒரு சார்ட் உங்களுக்கு அந்த வாரமே அனுப்பிச்சிருந்தேன். அதில் ஒரு பகுதி தான் முடிஞ்சிருக்கு, ஒரு பேஜ் தான் முடிஞ்சிருக்கு. 3 பேஜ் உண்டு, அதில் ஒரு பேஜ் தான் முடிஞ்சிருக்கு. அதில் கடவுளுடைய நீதியின் வெளிப்பாடு, இதுதான் ரோமர் நிறுவத்தினுடைய மூலப்பொருள். அதில் கடவுளுடைய நீதி ஏன் மனிதனுக்கு தேவை, ரைட்சஸ்னஸ் ஆஃப் காட் அப்படிம்பாங்க. அந்த தேவனுடைய அந்த நீதி நமக்கு எதுக்கு தேவை? ஏனென்றால் தேவ பார்வையில் நம்ம எல்லாரும் குற்றவாளிகள். அதில் அந்த சபை புறஜாதிகள் ஒரு பெருங்கூட்டமாகவும் யூதர்கள் ஒரு பெருங்கூட்டமாக இருந்ததுனா 2 பேரையும் சமநிலைப்படுத்துவதற்காக 2 பேருடைய தவறுகளையும் 2 பேருடைய வழிமுறைகளையும் இணைத்து எழுதுகிறார். அதில் புறஜாதியாருடைய குற்றத்திற்கு காரணம் என்ன, அந்த குற்றத்தின் பாவத்தின் விளைவு என்ன அப்படிங்கிறத 1வது அத்தியாயத்தில் 18 to 32 வரைக்கும் எழுதுகிறார். அதுக்கப்புறம் யூதர்களை தனியாக எழுதுகிறார். 2வது அத்தியாயம் 1 to 3வது அத்தியாயம் 8 வரைக்கும் யூதர்கள் செய்த தவறு என்ன. ஏன்னா அவங்க கையில் நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்தினால அவங்க நியாயம் தீர்க்கப்படுவாங்க. இன்னொன்று, அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை செய்கிறார்களா, செய்யவில்லை என்று நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அதுவும் யூதர்கள் பாரபட்சம் இல்லாமல் தீர்க்கப்படுவார்கள். ஒரு சட்டத்துக்கு கீழ்ப்படிவதில்லை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. முக்கியமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் கொடுத்த ஆலோசனைகளையும் அவங்க ஒத்துக்கிறதில்லை. அதனால அவங்களும் கடவுள் முன் குற்றவாளிகள் தான். ஸோ யூதரும் குற்றவாளி தான், புற இனத்தாரும் குற்றவாளி தான் முடிச்சிட்டாரு. இப்போ நீதிமான ஆகுதல் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்ல அந்த நீதியை பெறுவது எப்படி? நம்ம எல்லாரும் குற்றவாளி தான், தேவ முன்னாடி போனோம்னா குற்றம் மன்னிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு போகணும். அந்த நீதியை பெறுவது எப்படி? அந்த நீதியினுடைய விளக்கம் என்ன? 3வது அத்தியாயத்தில் 21 to 31வது வசனம் வரைக்கும் தேவன் சொல்கிற அந்த நீதி என்ன? வேற ஒன்றும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் அந்த நீதி. என்ன அந்த நீதியை விசுவாசத்தினாலே தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு என்ன? அதற்கு ஆபிரகாமை சொல்லுகிறார். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம், அவன் கிரியைகள் இல்லாமலே தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், அதை விசுவாசித்து கீழ்ப்படிந்து போனதுனால அவன் கிரியைகளுக்கு அப்பாற்பட்ட நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எதுவுமே கிடையாது. அதுபோல மட்டுமில்ல, யூதர்கள் விருத்த சேதனத்தை மேன்மை பாராட்டுவாங்க. அவங்க விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்னதாகவே ஆபிரகாம் நீதிமான் என்று தேவன் சொன்னார். அதனால உனக்கு நான் ஆசீர்வாதத்தை உனக்கும் சந்ததி கொடுப்பேன், அதற்கு என் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடு. அந்த அக்ரிமெண்டின் அடையாளமாக விருத்த சேதனத்தை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஞானஸ்நானம் வருகிறது. அதே போல நியாயப்பிரமாணம் ஆபிரகாமின் காலத்தில் கிடையாது. அதனால நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியினால் உண்டானது. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? 5வது அத்தியாயம் 1 to 11 வரைக்கும் சொல்கிறாரு. தேவனோடு எனக்கு சமாதானம், நான் தேவனுக்கு சத்ருவாக இல்லை. இப்ப என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமானால அவர் முன்னாடி போக முடியும். தேவனுக்கு எனக்கும் ஒரு சமாதானம் கிடைக்குது. இது 2வது, பாடுகளின் மத்தியிலே, பூமியிலே எனக்கு பாடுகள் உண்டு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஒரு கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். காரணம் என்னங்கிறத இதுல விளக்குகிறார். அந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்கிற போதும் நம்ம துக்கப்பட்டு வருத்தப்பட்டு அலறாமல் மகிழ்ச்சியோடு அதை கடந்து செல்வது எப்படி? ஏன்? ஏனென்றால் பாடுகள் என்ன, என்னுடைய பழைய சுபாவத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக தேவன் உபயோகப்படுத்துகிறார், எனக்கு அனுமதிக்கிறார். இது என்ன இன்னும் சுத்திகரித்து என் கேரக்டரை மோல்டு பண்ணுது அப்படிங்கிறது வருகிற போது சந்தோஷமா மகிழ்ச்சியாக அதுக்குள்ள கடந்து சொல்கிறான். 3வதாக, இந்த நீதியை பெற்றுக்கொண்டதன் விளைவு தேவனுடைய கோபத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். நாளைக்கு மரித்து எழுந்து உயிரோடு போய் நிற்கிற போது சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்க்கிற காலம் இருக்கிற போது அங்கு நான் துன்மார்க்கன் வரிசையில் என்று நியாயம் தீர்க்கப்பட்டு தண்டனைக்குள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு. இப்போ அடுத்ததாக 5வது அத்தியாயம் 12 to 21 வசனம் வரைக்கும் 2 காரியங்கள். அவன் பாவம் செய்து குற்றவாளியாக கருதப்பட்டான், அதனுடைய விளைவு என்ன? இப்ப நீ இயேசு கிறிஸ்துவையை ஏற்றுக்கொண்டு நீதிமானாக மாற்றப்படுகிறான், இதனுடைய விளைவுகள் என்ன? இந்த 2க்குள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத 5வது அத்தியாயம் 12 to 21 வரைக்கும் சொல்லிட்டார். இப்ப இதனுடைய அடுத்த சப்ஜெக்ட்,
6வது அத்தியாயம் 6, 7, 8 3 அத்தியாயங்களிலும் இவர் பவுல் விளக்குவது சுத்திகரிப்பு, சாங்டிஃபிகேஷன். அப்படிமாக ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபைடு, நீதிமானாக தேவன் என்னை வச்சுட்டார். அவர் பார்வையில பாவியாக இருந்த என்ன, நீ பாவி குற்றவாளி இல்லை, இனி நீ நீதிமான் அப்படின்னு கொண்டாந்து வச்சுட்டார். ஆனா அந்த நீதியை பெற்றுக்கொண்டு நான் என்னை விடுவித்து கொண்டு வருவது எப்படி, நான் என்னை சுத்திகரித்து வருவது, நீதிமானாக நான் வருவது எப்படி என்பதை இந்த இதுல சுத்திகரிப்பு, சாங்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. இதுல பவுல் விளக்கமாக எழுதுகிறார். 6வது அத்தியாயத்துல சுத்திகரிப்பும் பாவமும் என்கிற ஒரு தலைப்பில் எழுதுகிறார். ஒரு ஸ்டேட்டஸ் வைஸ், கொள்கை அளவிலே ஒரு விசுவாசி பாவத்திற்கு மரித்து விட்டான், அது எப்படி அப்படிங்கிறத 6வது அத்தியாயம் 1-14 வரைக்கும் விளக்குகிறார். அப்புறம் 6வது அத்தியாயம் 15-23 வரைக்கும் பிராக்டிக்கலா நடைமுறையிலே விசுவாசி எப்படி பாவத்துக்கு மரித்தவனாக, பாவத்துக்குன்னா அவனுக்குள்ள இருந்த பழைய பாவ சுபாவத்திற்கு, பழக்க வழக்கங்களுக்கு மரித்தவனாக வாழ்வது எப்படி அப்படின்னு விளக்குகிறார். 7வது அத்தியாயத்துல சுத்திகரிப்பும் நியாயப்பிரமாணமும். இது 6வது அத்தியாயம் புற இனத்தாருக்கு, 7வது அத்தியாயம் முழுக்க முழுக்க யூதர்களுக்கு. நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து கிறிஸ்துவோடு உடன் வாழ்வது அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வருகிறார். இது இந்த 2 பேரும் கம்பேர் பண்ணி கொண்டுட்டு வர்றதுனால 6வது அத்தியாயம் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும், 7வது அத்தியாயம் முழுக்க முழுக்க யூதர்களுக்கும். ஏன்னால் நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன்னு சொல்லுவாங்க. இல்ல நீ நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்பட்டதானா அதில் எழுதுகிற, அது எப்படின்னு படிக்கலாம். இப்ப சுத்திகரிப்பும் பாவமும் கொள்கை அளவிலே ஸ்டேட்டஸ் வைஸ், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொண்டதினாலே தேவனுடைய பார்வையிலே தேவன் தீர்மானித்த தீர்மானத்தின்படி நான் பாவத்திற்கு மரித்து விட்டவன். அது எப்படி அப்படிங்கிறது 6வது அத்தியாயம் 1-14 வரைக்கும் சொல்லுகிறார். 14 வரைக்கும் நம்ம அதை படிக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ, பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என் ஆவி தேவன்கிட்ட போயிடுச்சு, கிறிஸ்துவனுடைய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன், அந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆகையால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டு இருப்போம், இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும்படி, அந்த பழைய சரீரம் ஒளிந்து போகும்படி நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அந்த பழைய மனுஷன் செத்து போனான் அப்படிங்கிறது அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் இனிமே பாவம் செய்ய முடியாது, சாராயம் குடிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், ஆனால் செத்து போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதே போல நான் மரித்தவனாக அப்படின்னு வைக்கும். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் இப்பொழுது என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஏனென்றால் மரணத்தை அவர் ஜெயிச்சிட்டார், இனிமே மரணம் அவர் மேல ஜெயம் கொள்ள முடியாது. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். ஆதாமின் சந்ததி அனைவருடைய பாவத்திற்காகவும் முழு பரிசுத்தமாக தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை பரிபூரணமாக ஒப்பு கொடுத்து ஒரு தரம் மரித்தார். ஆதாமுடைய சொன்னார், அந்த நன்மதி மேரியும் பழத்தை சாப்பிடுறதுனாலே நீ சாகவே சாவா என்றார். அதை மீறினால் அதனுடைய சந்ததி அதனுடைய பாவத்தை சுமந்து வந்தது. அதிலிருந்து விடுவிக்கும்படியாக ஆதாமை காட்டிலும் பரிபூரணமான ஒரு மனிதனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தன்னை கொடுத்தார்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். ஆனால் அவர் இப்பொழுது பிழைத்திருக்கிறது.
தேவனுக்கென்று பிழைத்து இருக்கிறார், தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், நமக்காக நம்மை நீதிமான ஆக்கக்கூடிய கிரியையில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு வருகிறார். இன்றும் தேவனுக்கென்று அவர் பிழைத்து இருக்கிறார். ஆகவே அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து செய்யாத எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அவர் அன்று தேவனுக்காக வந்து காரியங்களை செய்தார், இன்று தேவனுக்காக என்னை செய்யும்படியாக வைத்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் என் சரீரத்திலே, அதைத்தான் சுயம் மாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என் ஆத்மாவில் உள்ள அந்த சுபாவத்தை நான் வெளியே விடணும். இந்த சரீரம் எப்படியும் போகும், ஆனா இதுல பாவம் உட்கார்ந்து இருந்தா என் ஆத்மாவே மரணத்தை கொண்டு போயிடும், அதுல போக விடாதபடி. அதனால சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற போது தேவனுடைய அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறேன். அந்த கிருபையின் ஆளுகைக்கு கீழாக, கிறிஸ்துவின் ஆதீனத்திற்கு கீழாக, அவர் ஆளுகை கீழாக நான் வந்த பிறகு பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. பாவங்களோ அவரை மீறி என்னை ஆளுகை செய்ய முடியாது. இதுதான் சொல்லுது. இது அஸ் அ ஸ்டேட்டஸ். தேவனுக்கு முன் நம்மை குறித்து கொள்கை அளவிலே நாம் பழைய பாவி மரித்து விட்டான், இப்ப அவன் உயிரோடு இருக்கிறான் தேவனுக்கென்று அப்படின்னு இருக்குது. இத சொல்லுகிறதுல நடைமுறை அளவிலே நம்ம அதை எப்படி கொண்டு வரணும், பிராக்டிக்கலாக அஸ் அ ஸ்டேட்டஸாக இருக்குது, அதை பிராக்டிக்கலாக எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத 6வது அத்தியாயம் 15 23 வரைக்கும் சொல்லுகிறார். இது இப்படி இருக்கிறதுனால இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமோ? கூடாதே. நான் நியாயப்பிரமாணத்துல ஒரு தப்பு செஞ்சனாலும் அந்த ஒரு தப்புக்கு ஒரு ஆடையோ ஒரு காளையோ ஒரு புறாவையோ கொண்டு போய் அதற்காக குற்ற நிவாரண பலியாக செலுத்தி அந்த ஒரு பாவத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவன் எல்லா பாவத்திற்கும் அவர் போய் செலுத்திட்டாரு, நான் போய் செலுத்த வேண்டியது இல்லை, அவருக்கு நான் கீழ்பட்டு இருக்கிறேன், அதனால நான் பாவம் செய்யலாமா? கூடாதே என்கிறார். மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படியாக உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிற அறியீர்களா அப்படின்னு கேட்கிறார். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்தினாலே இந்த கிறிஸ்துவை குறித்த உபதேசத்தை நீங்கள் கேட்டு கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு நீங்கள் உட்பட்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கு வந்ததினாலே நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதனாலே பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீதிக்குங்கிறது கிறிஸ்து தான், கிறிஸ்துவுக்கு அடிமைகளானீர்கள். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிடுறோம். கர்த்தர் என்றால் என் எஜமான், என் பாஸ், என்ன விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு, நான் அவருடைய அடிமை, அவரால் விலைக்கரையும் செலுத்தப்பட்டு விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமை அப்படிங்கிறது மனசுல இருக்கணும். அடிமைக்கு சொந்த இச்சையின்படி நடப்பதற்கு, சொந்த சித்தம் செய்வதற்கோ விருப்பத்தை நடப்பதற்கோ வழி கிடையாது. அவன் எஜமான் என்ன சொல்லுவாரோ அதை செய்யணும். ஆனா அந்த எஜமான் இப்பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன செய்கிறார், எதற்காக நமக்கு இதை செய் அதை செய் என்று சொல்லுகிறார் என்பது இது பின்னாடி வருகிறது. அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இப்ப கிறிஸ்துவுக்கு நாம் அடிமைகளானோம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களில் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது
பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இந்த தப்பு செய்யறதுக்கெல்லாம் உங்க கை, கால், கண்ணு, நாக்கு இதையெல்லாம் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது அதை பரிசுத்தமானதை நீதி காரியங்களை செய்ய முடியாது ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்திலே நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? இன்னைக்கு உங்களுக்கு வெட்கமா இருக்குன்னா அந்த காலத்துல நீங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால உங்களுக்கு என்ன கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இதுதான் சுத்திகரிக்கிறது. தேவனுக்கு அடிமைகளாய் தேவனே நீர் சொல்லும், கிறிஸ்துவே நீர் சொல்லும் நான் செய்கிறேன் என்று வருகிற போது ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்மளை சுத்திகரித்து தம்மை போல நம்மை மாற்றுகிறார். அதுல நம்மளுடைய ஒத்துழைப்பு வேண்டும். இதை புரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்வதெல்லாம் அவரை போல என்னை மாற்ற முடியும். சத்துருக்களை மன்னியுங்கள் என்று சொன்னார், ஆனால் அவர் மன்னித்தார். அவர் என்னென்ன சொன்னாரோ வாழ்ந்து காமித்தார். அவர் என்ன வாழ்ந்தாரோ அதை நமக்கு சொன்னார். அதை நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், அதன் முடிவு நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். இப்ப அடுத்தது 7வது அத்தியாயத்துல இதுல முழுக்க முழுக்க யூதர்களுக்காக எழுதுகிறார். 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து கடவுளுக்காக வாழ்வது எப்படி அப்படிங்கறத சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் யூதர்கள் அவள்கிட்ட பேசினார். சகோதரனே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டம் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்குத்தான் அது அவனை ஆளுகை செய்கிறது. அது எப்படி எனில், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படி அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினருக்கு விடுதலையாகி இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்று எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது வரும். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். கிறிஸ்து உங்களை அவருக்குள்ளாக வைத்து உங்களுக்காக நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்து விட்டார். இப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை செலுத்தி முடித்ததுனால ஒரு குற்றத்திற்கு ஒரு பனிஷ்மெண்ட் தான், 2வது கிடையாது. அதனால உங்களுக்காக அவர் செலுத்தி விட்டானா நீங்க ஒருக்க செலுத்த வேண்டியது இல்லை. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஃபைன்ஸ் கட்டியாச்சு, நீங்க மரிச்சிட்டீங்க. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருக்கிற காலத்திலே நியாய பிரமாணத்தினாலே தோன்றின பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவாக கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. என்னுடைய ஆத்மாவின் இந்த சரீரத்தையும் ஆளுகை செய்தது. இப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படியாக அல்ல, நியாயப்பிரமாணத்தின் இதை செய்யாதே என்கிற அந்த எழுத்தின்படியாக அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்று எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி, அந்த ஜீவன் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் வாங்கிட்டு வந்தது இல்லை, நான் அதுக்கு மரித்து போய்விட்டேன், செத்து போய்விட்டேன். கிறிஸ்துவின் மூலமாக வந்த பரிசுத்த ஆவி கிறிஸ்துவின் சார்பாக எனக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப நான் வேற ஆளு, அந்த கணக்குப்படி நான் மரித்து விட்டேன். இப்பொழுது நான் வேற ஆள். அதனால இப்ப நான் அந்த ஆவியின் படி ஊழியம் செய்யத்தக்கதாக, ஆவியின் ஆளுகையின்படி, ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நான் ஊழியம் செய்யத்தக்கதாக நியாயப்பிரமாணத்துக்கு நான் நீங்களாயிட்டேன், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இதைத்தான் சொல்லுகிறார் அவரு
நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து கடவுளுக்காக உயிரோடு வாழ்வது அப்படிங்கிறது இதில் சொல்லுகிறார். அடுத்ததாக நியாயப்பிரமாணம் பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்க முடியாது. அவனுடைய பாவ சுபாவத்திலிருந்து அவனை விடுவிக்க முடியாது. அதனால நியாயப்பிரமாணத்தை பிடிச்சுக்கிட்டே நிக்காதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கு கூட அநேக கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றல தீவிரமா இருக்கிறாங்க. அவங்களே செய்ய முடியல. நியாயப்பிரமாணம் பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. அதை ஒரு விளக்கமாக 7வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் அந்த அத்தியாயம் பூரா அதைத்தான் சொல்லுகிறார் அவர். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. நியாயப்பிரமாணம் தப்பா? இல்லையே. ஆனா பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தில் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இது தப்பு செய்யாதே அப்படிங்கிறத அந்த நியாயப்பிரமாணத்தை வாசித்ததுனால நான் அறிந்தேனே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. என்ன சொல்லியிருப்பான்? அதையும் சுபாவம் எல்லாரும் செய்யறாங்க, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அந்த சட்டத்துல அந்த சரத்து வந்ததுக்கு அப்புறம் அது சொல்லி இருக்கிறதுனால நான் செய்யறது தப்பு அப்படின்னு வருது. ஸோ அது எழுதப்பட்டதுனால அது தப்பு என்கிற அறிவு எனக்கு வந்தது, அவ்வளவுதான். ஆனால் பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. இதுல பாவமானது அப்படின்னு வருவது பிசாசு அந்த கனியை புசிக்காதேன்னு சொன்னதுனால அதை புசிக்க முடியாத அவனை தூண்டி அவனை வஞ்சித்து கெடுத்தான். அதே போல நியாயப்பிரமாணத்துல என்னென்னலாம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கோ அதை செய்ய முடியாது என்றால் அவனுக்கு தெரியும் நம்ம ஆதாமுடைய சந்ததி தேவனை முழு மனதோடு விசுவாசிக்கிறது அல்ல, கொஞ்சம் நமக்கு ஒரு முரட்டாட்டமும் கீழ்ப்படியாம இருக்குன்னு தெரியும். அதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கிண்டி சாவி கொடுத்து கீப் பண்ணி எழுப்பி விடுவோம். அதுதான் சொல்லுகிறாரு, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணிலே நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்கும். பாவத்திற்கு பலன் கிடையாது. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியும் நன்மையுமாய் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. இந்த பாவம்ங்கிறது அந்த பாவ சுபாவம், சுயம், மாம்சம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமிடத்திலிருந்து வழி வழியாக வம்சா வம்சமாக நம்ம முன்னோர்களுக்கு சுதந்திரித்து கொண்ட நம்மளுடைய பாவ சுபாவம், நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொண்டு இச்சையினாலே நாம் கற்றுக்கொண்ட அந்த சில சுபாவம் அது எனக்குள்ள இருக்கிறதுனால அதுதான் இதுல பாவம் அப்படின்னு வருகிறது. இப்படி இருக்க ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதா இருக்கும்படி அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. அடுத்து தன்னுடைய அந்த மனிதனுக்குள்ள உள்ள போராட்டத்தை குறித்து எழுதுகிறார். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனாக இருக்கிறேன். எப்படி எனில் நான் செய்கிறதே எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பல நேரங்களில் செய்கிறோம், அந்த சுபாவம் நம்மை மேற்கொள்வதனால செய்து கொண்டே இருக்கிறோம். இதைத்தான் அவர்களுக்கு அவர் சுட்டி காட்டுகிறார். ஆனா இது முடிவு அல்ல, இது அந்த போராட்டத்தை விளக்குகிறார். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத விளக்குகிறார். நியாயப்பிரமாணத்தை படிக்கிறதுனால பாவம் செய்யாம இருக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தை படிக்கிறதுனால இன்னும் தான் தப்பு செய்வேன், ஏன்னா உனக்குள்ள உள்ள அந்த சுபாவம் அது கீழ்ப்படியாது அப்படிங்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆகையால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல,
எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அந்த பாவம் எங்க வாசமாயிருக்கிறது? என் ஆத்துமாவிலே. என் ஆத்துமாவிலே. அதுதான் உள்ளான மனிதன். அந்த உள்ளான மனிதனுடைய சுபாவத்தில் அதைத்தான் சுயம் என்று சொல்லுவாங்க. ஆனபடியால் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்திலே, தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆனாலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களிலே இருக்க காண்கிறேன். அது என் சரீரத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. இப்ப பவுல் சொல்லுகிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? சோ எனக்குள்ள அந்த செத்த ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை விட்டு என்னை யார் விடுதலை ஆக்குவாருங்க? பழைய காலத்துல மிக கொடூரமான குற்றம் செய்தவனுக்கு ஒரு விசித்திரமான ஒரு தண்டனை கொடுப்பாங்க. செத்து போன ஒரு மனிதனுடைய பிரேதத்தை எடுத்து அவன் முதுகுல வச்சு அவன் கையோடையும் காலோடையும் இடுப்போடையும் சேர்த்து கட்டிடுவாங்க. அவனால அதை பிரிக்க முடியாது. செத்து போன சரீரத்தை உடம்புல வச்சு கட்டினால ஊருக்குள்ள வர முடியாது. ஊருக்குள்ள இருந்து விரட்டி விட்டுறாங்க. ஊரை விட்டு வெளியே தான் போகணும். இது என்ன ஆகும்? அந்த செத்து போன சரீரம் அழுகி நாற்றம் எடுத்து புழுக்கள் உளுத்து அந்த சரீரம் கெட்டு போகிற போது உயிருள்ள இவனுடைய சரீரத்தையும் அது மெதுவாக அந்த புழுக்கள் தின்று அவனை கெடுத்து கொண்டே வரும். இது பழைய காலத்துல கொடுக்கப்பட்ட மிக கொடூரமான ஒரு தண்டனை, மரண தண்டனை, உயிரோடு சாகும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. அதைத்தான் இங்க எழுதுகிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இது முடிவு கிடையாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறேன். இப்ப இதுல இருந்து விடுவிக்கிறவர் யாருன்னு கேட்டார்ல, இப்ப விடுவிக்கிறவர் யார், எப்படி அப்படிங்கறதான் அடுத்த அத்தியாயத்துல முழுக்க முழுக்க சொல்லுகிறார். அந்த சுத்திகரிப்புக்கு தேவன் கொடுத்தது என்ன, அது எப்படி என்னை சுத்திகரித்து அந்த பழைய சுபாவத்தில் இயல்பிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறார் அப்படிங்கிறதான் எழுதுகிறாரு. 8வது அத்தியாயம் இதனுடைய மிக முக்கியமான ஒரு சாப்டர். 8வது அத்தியாயத்துல என்ன எழுதுகிறாரு? இதனுடைய தொடர்ச்சி தான் இது. நம்ம 6 படிப்பாங்க, 7 படிப்பாங்க, 6 வேற 7 வேற 8 வேற தனித்தனியா எழுதுனால 7உடைய தொடர்ச்சி தான் 8. 8ல என்ன எழுதுகிறாரு? 1வது வசனத்துல 11வது வசனம் வரைக்கும் இந்த மரண சரீரத்தென்று சுபாவத்தினை விடுதலை ஆக்குவதற்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன அதிலிருந்து விடுவிக்கிறார். அதைத்தான் எழுதுகிறாரு. ஆவி, பரிசுத்த ஆவி மாம்சத்தின் சக்தியிலிருந்து, பலனிலிருந்து, ஆளுகையிலிருந்து என்னை விடுவிக்கிறது அப்படிங்கறத எழுதுகிறார். 8வது அத்தியாயம் 1லிருந்து 11 வரைக்கும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்தானத்தினால அவரோடு கூட உலகத்திற்கு வாழாமல் உமக்கென்று வாழ்வேன் என்று அக்ரிமெண்ட் போட்டு, அந்த அக்ரிமெண்டின் விளைவாக என்னை பரிசுத்தமாக வாழ்வதற்காக தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள பெற்று கொண்டவனைத்தான் இங்க சொல்லுகிறாரு. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. ஆதாமை சிருஷ்டித்த போது மரணம் இல்லாத ஒரு மனிதனாக என்றென்றும் வாழ்கிறவனாகத்தான் தேவன் சிருஷ்டித்தார். அந்த ஸ்டேட்டஸுக்கு என்னை கொண்டுட்டு போயிருது. பாவம் மரணம் என்பவையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படி, அதாவது இதை செய்ய அதை செய்யாதுன்னு சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தில் கட்டளை கொடுத்தாரு. ஆனா என் மாம்சம் பலவீனமாக இருந்தனால அதை செய்ய முடியவில்லை. அதனால தேவன் என்ன செய்தாரு? என் சார்பாக அந்த பலவீனமான மாம்ச சரீரத்திலே வந்தார். அதுதான் எழுதுகிறார். மாம்சத்தில் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது, நியாயப்பிரமாணம் நீதிமானாக ஆக்க முடியவில்லை, அதை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், அந்த பலவீனத்தோடு பாவத்தினாலே சுரந்தப்பட்ட ஆதாமுடைய சந்ததியினுடைய அந்த எல்லாவித பலவீனங்களோடையும் தாழ்மையோடையும் அவர் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி
மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தப்பு செஞ்சானத்தான மரணம் ஆளு விடும், நான் தப்பே செய்யல, என்னை எப்படி நீ ஆண்டு கொண்ட, அதனால நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறேன், மரணத்தை தன் ஜீவனை கொண்டு அழித்தார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர் தேவனாக வந்து அழிக்கவில்லை, மனிதனாக பிறந்து மனித பலவீனங்கள், மனித இயல்பு, மனித வரையறைக்குட்பட்டவனாக வாழ்ந்து 100க்கு 100 மனிதனாக வாழ்ந்து அதை அழித்தார். அதனாலதான் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எனவே மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை விடுவிக்க முடியாது. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படியானால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டே வர்றார். மாம்சத்துக்கு உட்பட்டவர் என்று புறஜாதியாரும், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒன்று யூதரும், ரெண்டு பேரையும் சேர்த்து நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஒரே லெவல் தான், நான் பெருசு நீ பெருசு எல்லாம் சொல்லாத அப்படிங்கிறத கொண்டுட்டு வருகிறார். இல்ல விசேஷமா 9 to 11 வரைக்கும் முக்கியமான ஒரு காரியம். இதுதான் புது சிருஷ்டி எப்படி அப்படிங்கிறத நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவன் ஆவி யாருக்கு வரும்? அப்போஸ்தலர் 2 சொல்லுகிறாரு, நீங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று, அதாவது கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. நான் செஞ்ச தப்புக்காக அவர் மரித்தார் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், என் பாவத்திற்காக கிரயம் நான் ஒத்துக்கொள்கிறேன், இனிமே நான் எந்த பாவமும் செய்யாமல் என் சுயத்துக்கு அந்த பழைய மனுஷனுக்கு நான் செத்து கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாக அவர் சொல்லுகிறதை கேட்டு உமக்கு பிரியமான பிள்ளையாக நான் வாழ்வேன் என்று அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டீங்க. அவனுக்குள்ளதான் கிறிஸ்துவின் ஆவி, அந்த ஞானஸ்நானத்தினால் உடன்படிக்கை சரியா செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சுத்திகரிக்க முடியாத தேவன் கொடுக்கக்கூடியதுதான் பரிசுத்தம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அடுத்து, மேலும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அதான் சிவாது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இதுல 3 ஸ்டேஜ் வந்துருது. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குரியவன் அல்ல. சோ அந்த மாம்சத்தில் பிறந்தவன் அல்ல, ஆவியினால பிறந்தவன் ஆயிடுறீங்க. ஒண்ணு, உங்க ஆவியிலே பாவம் மன்னிக்கப்பட்டு பழைய பாவங்களுக்குரிய தண்டனை எடுக்கப்பட்டாச்சு. 2வது 10வது வசனம், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கும். இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்டவனாக நீதிமானாக நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். இது இன்றைக்கு நடைமுறையில. நாளைக்கு அன்றியும் இயேசுவை மரித்தோடு எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார், மறுரூபமாக்குவார். இது நாளைக்கு. முதலாவதே என்னால செய்ய முடியாது, தேவனே வந்து செய்தார். 3வதே அவரே வந்து செய்வார். ஆனால் 2வது கட்டம், இன்று நான் சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாக மாற்றிவிட்டார், இனி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்துக்குள் வளர்வது என்னுடைய பொறுப்பு. அதற்கு ஆவியானவருடைய ஆளுகைக்கு என்னை உட்படுத்தி அவர் சொல்லுகிறபடி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தின்படி, கிறிஸ்துவனுடைய வசனத்தின்படி, புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவனுடைய கட்டளைகள் என்ன சொல்லி இருக்காரு, என்ன செய்யத இருக்காரு, சபைகளிலே அப்போஸ்தலர்கள் மூலமாக சொல்லப்பட்டது என்ன, அதைத்தான் சபை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளின் உபதேசத்தில் அடிப்படையாக வைத்து கட்டப்பட்டதுதான் சபை. அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தால், இது இப்படி நடந்தால் 3வது நம்ம ஒரு வருகையிலே
மறுரூபம் ஆக்கி கொண்டு போவார். இதை அவர் எழுதுகிறாரு, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்தினுடைய சுபாவம் பிடியிலிருந்து என்னை விடுவித்து என்னை புது மனிதனாக, புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதித ஆகாம இருந்துகிட்டே இருந்தா பழசு உள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அதான். அடுத்தபடியாக அந்த ஆவி எனக்குள்ளே கிடைத்தது, என்னை சுத்திகரிக்கிறனால எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்ன? ஆவி எனக்கு புத்திர பாக்கியத்தை அளிக்கிறது. நான் பூமிக்குரிய பிரகாரமாக எங்க அப்பாவுடைய பிள்ளை கிடையாது, இப்ப வானத்து பூமியும் எடுத்த பரலோக தேவனுடைய பிள்ளை. அவருடைய ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறது. ஜீவாதிபதியாக கிறிஸ்துவை கொடுத்தார், கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்தார். அது இப்ப அதனால அப்பா பிதாவேன்னு அவரை கூப்பிடுறேன். உலக பிரகாரமாக எனக்கு ஒரு தகப்பனாக இருந்தாலும் என் ஆவிக்குரிய பிரகாரம் பரலோகத்திலே என்னை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஒரு தகப்பன். இதை ஆவியானவர் தான் எனக்குள்ளே அந்த புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறார். அதை 12-17 வரைக்கும் சொல்லுகிறார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்று பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பாவை பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே, அப்படின்னா வாரிசுதாரும் ஆகுமே. தேவனுடைய சுதந்திரரும் மாமே, தேவனுடைய வாரிசுதாராக. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமே, கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய நாம் வாரிசு. நாம் சுதந்திரமாக இருக்கிறோம், அடிமையாக கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இக்காலத்திலே சுத்திகரிக்குதல் நமக்கு நல்லாவே தெரியும். உடம்புல இருக்கிற அழுக்கு போகணும்னா தண்ணிக்குள்ளே குளிக்கணும். ரொம்ப மோசமான அழுக்கு ஆயில் கிரீஸு படிச்சிச்சுன்னா சோப்பு கீப்பு போட்டு அது இதை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி சுரண்டி எடுக்கணும். பாத்திரத்தில் உள்ள அழுக்கு போனால் தேய்ச்சி எடுக்கணும். ஆனால் ஒரு தங்கத்தில் அதுக்குள்ளேயே கலந்து போச்சுன்னா அது என்ன பண்ணணும்? அக்கினியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த உள்ள அசுத்தத்தெல்லாம் வெளியெடுத்து எரித்து சாம்பலாக்கிட்டு தான் உள்ளே எடுக்க முடியும். அப்படியாக வெளிப்புறகார அழுக்கு கிடையாது. என் சுபாவத்தில் இருக்கிற அழுக்கை எடுப்பதற்கு எனக்கு உள்ள ஒரு சில பாடுகளையும் உபத்திரவங்களையும் தேவன் அனுமதிக்கிறார். அது என்னை யார் என்று வெளிக்காட்டி அதிலிருந்து என்னை கிழித்து எடுப்பதற்காக. ஸோ அதைத்தான் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட்டால் அப்படி ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது மாத்திரம் கிடையாது, ஆவியானவர் என்னுடைய வருங்கால மகிமைக்கு உறுதி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறத 18வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார். ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இப்ப நம்ம அனுபவிக்கிற அந்த பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு நான் உட்கார போற அந்த ஸ்டேட்டஸுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமான ஒரு விஷயம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலுடனே காத்து கொண்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் மலை கொடி கிடி எல்லாமே தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஆவலோடு காத்து. ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியம் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆதாம் பாவம் செய்தான். தேவன் சொன்னது, நீ செய்த பாவத்தின் நிமித்தமாக பூமி சபிக்கப்படுகிறது, அதை நீ முள்ளும் குறுக்கும் உனக்கு பிழைப்பிக்கும். ஸோ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனுக்கு வாழ்வின் ஆதாரம் இந்த மண்ணு தான். அவன் சாபம் செய்கிற போது அந்த ஆதாரத்தின் மேல தேவனுடைய சாபம் இறங்குகிறது மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம். என்ற பாவம் பெருகி போனதன் விளைத்தமாகத்தான் முழு உலகமும் அந்த சாபம் இறங்கினதுனாலே அது பிரசவ வேதனைப்படுகிறது. பூகம்பங்களும் இயற்கை அழிவுகளும் இயற்கை சூழ்நிலை மாற்றங்களும் ஏற்படுவதற்கு காரணம் இதுதான். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருக்கிற போது சொல்லுவாங்க, ஒரு வருஷம் மழை பெய்யலைன்னா
பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பாவம் பெருகி போச்சியா, மழை எப்படியா பெய்யும் அப்படிம்பாங்க, காமனா சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகம் எதுக்குதான் ஒரு நாள் அந்த மனிதன் வெளிப்படுவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மகிமையோடு வெளிப்படுவான். அன்னைக்கு நான் இந்த பாடுகள் எல்லாம் நான் சரியாயிருவேன் அப்படின்னு அது இன்னமும் அந்த ஒரு புதிய வானமாக புதிய பூமியாக படைக்கப்படும் நாளை எதிர்நோக்கி வேதனையோடு காத்து கொண்டு இருக்கிறதா. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த சரீரத்தை கலைந்து விட்டு மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டு தேவனோடு, ஏன்னா இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அவரை முகமுகமா பார்க்க முடியாது, நான் அவர் அண்டை எப்போ வேணாலும் போக முடியாது. ஆனால் அந்த சரீரத்தில் நான் நினைத்த இடத்திற்கு நான் போக முடியும், வர முடியும். அந்த ஒரு சரீரத்திற்காக, அந்த புத்திர சுவிகாரம், அந்த சரீரத்தை அவரிடத்தில் பெறுவதற்காக நான் தவித்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட முக்கிய நோக்கமே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று. ஆனா அதை விட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்காக தேவனை விசுவாசித்து எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கிற போது நம்ம ஒரு பெரிய தவறு செய்தோம். அதுதான் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதே நம்புகிறது ஒரு நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதே நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி பலவீனங்கள் உதவி செய்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தானே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதற்காக ஆவியானவர் வருகிற போது கொடுக்கப்படுகிற ஒரு வரம் தான் அந்நிய பாஷை பேசுகிற வரம். அந்நிய பாஷைங்கிறது ஜெபத்தின் வரம். 10 பேருக்கு முன்னாடி நான் அந்நிய பாஷை பேசுவேன் ஆடி ஓடி குதிச்சு காமிக்கிறதுக்கு அல்ல. எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக தேவனோடு பேசுவதற்காக நான் ஒப்பு கொடுக்கிற போது அவர் எனக்குள்ள இருந்து பேசுகிறது. அப்ப என் பலவீனத்தின் நிமித்தம் நான் நாளைக்கு எங்க போவேன் என்ன ஆவேன்னு தெரியாம இன்னைக்குள்ள முன்னாடி இருக்கலாம் தேடிக்கிட்டு இருக்கிறது பலவீனமான சிந்தையோடு போகிற போது இதிலிருந்து என்னை விடுவிக்கிறதற்காக சரியாக என்னிடத்தில் வேண்டிக் கொண்டு எனக்கு அவசியமான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக எனக்குள்ளாக இருந்து என் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். இதுதான் அவர் செய்கிறது. அதை எப்படி? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் ஆவியானவருக்கு என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்னதென்று தெரியும். அந்த சித்தத்தை பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று என் மூலமாக வேண்டுதல் செய்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், அவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அந்த ஆவியானவர் என் மூலமாக பேசுகிறது என்னதென்றும் அவர் அறிவார். அதை சொல்லிட்டு அடுத்த ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும், அது கஷ்டமோ துக்கமோ பாடுகளோ வேதனைகளோ இல்லை ப்ரொமோஷனோ இல்லை பொருளாதார ஆசீர்வாதமோ வீட்டுக்குள்ள பிள்ளை செல்வங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு நன்மை, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி, நல்லது என்னை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த, கெட்டது என்னை சுத்திகரிக்க முடியாது. அதில் நான் கற்றுக்கணும், சண்டை போட்டு நிற்கக்கூடாது, கற்றுக்கணும். அதுதான். ஏனென்றால் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராவனாராக இருக்கும் பொருட்டு, தம்முடைய குமாரன்கிறது இயேசு கிறிஸ்து, அவருக்கு ஒரு பிள்ளை இருந்தது, ஆனால் ஒரு பிள்ளை பத்தாது, நிறையா பிள்ளை வேணும்னு நினைச்சாராம். அந்த நிறையா பிள்ளையில இந்த பிள்ளை தான் மூத்த மகனாக இருக்கணும்னு நினைச்சாராம். அதன் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தார்களோ அவர்களே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். ஸோ நம்மை குறித்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்றால் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாய் இருக்க முடியாக. அதனாலதான் இயேசுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்.
அவருடைய சாயல் எப்படி என்பதைத்தான் 4 காஸ்பல் சொல்லுது. அந்த 4 காஸ்பல்ல திரும்ப 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 படிக்கிற போது அவர் எப்படி இருந்தார், எப்படி பேசினார், என்ன செய்தார் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதை போல இருக்கும்படியாக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அப்ப அதை போல மாற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிற போது அதற்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பார். எவர்களை முன்குறித்தாரோ, தேவன் யாரை முன்னாடி குறித்தாரோ, இவன் என் பிள்ளையாக இருக்க வேண்டும், இவள் என் பிள்ளையாக வர வேண்டும் என்று முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். என்றால் ரட்சிக்கப்பட்ட நம்ம யாரும் தேவனே நம்ம யாரும் தேடி போல, அவர் நம்மை தேடி ஒரு ஆள் மூலமாக அடித்து உள்ள இழுத்து கொண்டு வந்தார், அழைத்தும் இருக்கிறார். அப்படி எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எப்படி நீதிமான்கள் ஆக்கினார்? நம்முடைய செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிரயத்தை செலுத்திய அந்த கிரயத்தின் மூலமாக நம்மை பாவியில் என்று நீதிமானாக எடுத்திருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். என்னவென்று மகிமைப்படுத்தி இருக்கிறார்? இன்னைக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் வேணும். ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? பட் நம்ம ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சகலத்தையும் படைத்த தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய சார்பாக நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இங்க ஆரம்பிச்சு அங்க கொண்டு போய் பூரணப்படுத்தி அங்க கொண்டு உட்கார வைக்க போகிறார். அதுதான் நம்மளுடைய நித்தியம், நம்மளுடைய வாழ்க்கை அங்கதான். இங்க ப்ராசஸிங் தான், ப்ரொடக்ஷன்ல ப்ராசஸிங்ல தான் இருக்கிறோம். சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் கிறிஸ்துவை போல ஆகி கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வலது பாரசத்தில் உட்காரக்கூடிய ஒரு இடத்துக்கு போக போறோம். இதுதான் நம்மகிட்ட கண்ணே நடந்து கொண்டிருக்கு. இதைத்தான் அவர் அங்கே சொல்லுகிறார். அடுத்தபடியாக 31 31 வரைக்கும் இந்த ப்ராசஸ்ல போற போது என்ன போராட்டங்கள் ஸ்ட்ரகிள் வந்தாலும் ஃபைனல் விக்டரி நமக்கு தான். ஏனென்றால் ஏற்கனவே ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, அவர் தான் என்னை ட்ரெயின் அப் பண்ணி என்னை பலப்படுத்தி என்னை ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதனால அந்த ஃபைனல் வெற்றியும் எனக்கு ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அந்த கோச் சொல்றபடி பிராக்டிஸ் பண்ணா நிச்சயமாக வின் பண்ண முடியும். அப்படியாக இந்த கர்த்தர் சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தையின்படி ஆவியானவர் ஏவுதல்படி நான் நடந்தால் எனக்கு வெற்றி நிச்சயம். இதைத்தான் சொல்லுகிறார். 8:31 39 வரைக்கும் வசனங்களை இதைத்தான் சொல்லுகிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் என்னை கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் அதற்குரிய ஒரு கிரியையை எனக்குள்ளாக உட்படுத்தி என்னை புது சிருஷ்டியாக மாற்றி கொண்டிருக்கிறார். இதுக்கு விரோதமா எவன் நிற்க முடியும்? முடியாது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் உடனே பூமியிலே தேடாதீங்க. கிறிஸ்து பூமியில வந்தவர் எப்படி இருந்தாரு? நம்ம எல்லாரும் அவரோட வசதியா பணக்காரங்கள சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா கிறிஸ்து மகிமையில மேல எப்படி இருக்கிறாரு? அவரோடு கூட அங்க போய் அந்த மகிமையை அனுபவப்படி நம்மளுக்கு கொண்டு வருகிறார். அதனால அவரையே நம்ம கொடுத்துட்டாரு. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அடுத்தபடியாக தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? பிசாசு தான். எப்போ பார்த்தாலும் நம்ம மேல குற்றம் சாட்டி நம்ம கிட்ட குற்றவாளியாக்கி தேவனிடத்தில் குற்றவாளியாக்கி நம்ம பிறரிடத்தில் குற்றவாளியாக்கி காமிச்சுக்கிட்டு இருக்கிறது அவன் வேலை தான். அதனால தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என்னை குற்றவாளி என்று தீர்க்கிறவன் யார்? தேவனை அவர்களே நீதிமான்களை ஆக்குகிறவரா இருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கடைசியில மரித்தோர் எல்லாரும் பிழைத்து இருந்து தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நிற்கிற போது அங்கே என்னை இவன் குற்றவாளி, இவன் தண்டனைக்குரியவன் என்ற நரகத்துக்குள்ளாக என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவரே கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்றைக்கு நியாய தீர்ப்புல நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரும் கிறிஸ்து தான். அவர் சொல்லார், ஏற்கனவே உனக்கா நான் ஃபைனை கட்டிட்டேன், நீ ரிலீஸ் ஆயிட்டேன், இந்த பக்கம் போ, இங்கிட்டு வராத அப்படின்னு வெளியே விட்டுருவார். அவரே எனக்காக ஃபைனா கட்டி இருக்கிறாரு. அவனே எழுந்து வந்து எதற்காக? என்னை நீதிமான் ஆக்குவதற்காக எழுந்து வந்தும் இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டு எனக்காக வேண்டுதல்கள், நான் விழுகிற போது என்னை பலப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி என்னை எழுப்புவதற்கு ஏற்ற சரியான வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறவர் அவரே. அப்படி இருக்கையில அங்கே யார் என்னை கொண்டு போவார்? எனவே தான் சொல்லுகிறாரு,
உமது நிமித்தமாக, கிறிஸ்துவின் நிமித்தமாக என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களா இருக்கிறோம். நம்மிலே அன்பு கூர்ந்த அந்த கிறிஸ்துவின் மூலமாக இது எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மை வெளியே எடுத்துக்கொண்டு ஜெயங்கொண்டவர்களாக நம்மளே கொண்டு வருகிறார். அடுத்தபடியாக மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவ தூதர்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, வல்லமைகள் ஆனாலும் சரி, நிகழ்காரியங்களானாலும் சரி, வருங்காரியங்களா இருந்தாலும் சரி, உயர்வானாலும் ப்ரொமோஷன் ஆனாலும், தாழ்வானாலும், டீப்ரொமோஷன் ஆனாலும், வேற எந்த சிருஷ்டியாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். தேவன் என்னில் அன்பு கூறுகிறார், கிறிஸ்து என்னில் அன்பு கூறுகிறார், நானும் அவரிலே அன்பு கூறுகிறேன். என்ன வந்தாலும் சரி, இதுக்குள்ள நான் கடந்து போவேன். இது எனக்கு இறுதியான ஒரு வெற்றியை உறுதியாக அளிக்கிறது. இதுதான் சுத்திகரித்தல், சாங்டிபிகேஷன். என்னை சுத்திகரிக்கும்படியாக தேவன் கொடுத்த 2 ஏதுக்கள், பரிசுத்த வசனம், பரிசுத்த ஆவியானவர். இருவருமே என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாகத்தான். ஸோ வசனத்தை வாசித்து கீழ்ப்படிப்போம், ஆவியானவர் ஏவுதலுக்கு கீழ்ப்படிவோம். இது 2 இருக்கிற போது நம்மை அறியாமலே நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக மாறி வருவோம். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். பழைய அந்த மனிதன், அந்த மனுஷி செத்து போய்விட்டால், இன்றைக்கு ஞானசானம் எடுத்த அன்றைக்கு செத்து போய்விட்டால், இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் யார்? எங்க அப்பாட்டுக்கிருந்து வந்ததோ கிடையாது. பிதாவாகிய தேவன் மூலமா அனுப்பின கிறிஸ்து ஜீவாதிபதியினுடைய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னதாக போக முன்னாடி கடைசி செய்த ஜபத்துல ஒரே ஒரு வார்த்தை தான், முக்கியமா நமக்கு ஜெபித்தது இதுதான். அவர்கள் எனக்குள்ளும் நான் அவர்களுக்குள்ளும் நாங்கள் உமக்குள்ளும் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17வது அத்தியாயத்திலே பிரதான ஆசாரியனுடைய ஜபமாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்தினம் இரவிலே தேவனை நோக்கி ஜெபித்த ஜபம். அதுல படிச்சு பார்த்தீங்கன்னா, என்னோடு கூட இருக்கிறார்கள், இவர்களுக்கு மாத்திரமல்ல, இவர்கள் சொன்னதை கேட்டு என்னை விசுவாசிக்கிற அவர்களுக்காகவும் நமக்காகவும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கவில்லை, தீமை நின்று ரட்சிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டார். அதனால தேவ அனுமதி இன்றி, தேவனை மீறி எனக்கு எந்த கெட்டதும் நடக்க முடியாது. அப்படி ஏதாவது நடந்தா அது என்னை சுத்திகரிப்பதற்காகவும் என்னை இன்னும் பூரணப்படுத்துவதாகவும், யோபுவை போல என்ன பாடுகள் வந்தாலும் நான் தேவனுக்கு முன் உத்தமமாய் இருப்பேன் என்று சொல்லி கடைசியில இரட்டிப்பான பலனை பெற்றதை போல நம்மை இந்த சோதனையில ஜெயிக்க பண்ணுவதற்காகவும், நம்ம இன்னும் பலமுள்ளவனாக, இன்னும் ஆர்வனாக எழுப்புவதற்காக தான் இது இருக்கும். அதனால இதுல எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியது? இதுல மேலும் மேலும் வளர்ந்துள்ளேன். இந்த சுத்திகரிப்பிலே நான் வளராவிட்டால், என் உள்ளான மனிதன் கிறிஸ்துவை போல மாற்றுவதே தேவன் நோக்கமாக வைத்திருக்கிறார். இது மாறாவிட்டால் அவர் வருகிற நாளிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவனும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனும் தான் மறுரூபமாகி மேலே போக முடியும். இதுல நம்ம வளருவோம். இதுல பழைய சுபாவங்களோ, பாவ சுபாவங்களோ, உலக வழக்கங்களோ என்ன பொய் சொன்னாலும் நம்ம செவி கொடுக்க வேண்டியது. ஏன்னா பிசாசு பொய்யனும், பொய்க்கு பிதாவும் தான். அவன் அநேக பொய்களை சொல்லுவான். உன்னால் இது முடியாது, உன் சுபாவம் இப்படி, உங்க அப்பா அப்படி, அதனால நீ அப்படித்தான், உங்க அம்மா அப்படி, அதனால நீ இப்படித்தான், உன் ஜாதி இது, அதனால நீ இப்படித்தான், என்னென்னமோ சொல்லுவான். அவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டாம். வார்த்தை என்னவென்று சொல்லுகிறது? நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறது. ரைட், அப்ப தேவனை போல நான் இருப்பேன். தேவனுடைய இயல்பு கேட்டதாக தேவனுக்கு பிரியமானதை செய்வேன். இன்று பூமியிலே அவர் சித்தம் செய்வதற்கு, அன்று இயேசு கிறிஸ்து வந்தார், பிதாவின் சித்தம் செய்யவே நான் வந்தேன்னாரு. இன்றைக்கு என்னை பிதா வைத்திருக்கிறது பிதாவினுடைய சித்தம் செய்வதற்காகத்தான் என்னை வைத்திருக்கிறார். நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிதாவே சொல்லும் என்று கேட்டு அதை செய்பவர்களாக முன்னேறுவோம். எனக்கு ஒரு மகிமையான வருங்காலம் உண்டு. கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் பூமியை நான் அரசாளுவேன். ஏதேன் தோட்டம் தேவனுடைய ஒரு பிளான்.
மனிதர்கள் பரவி பெருகி பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். அது 2 காரியங்களினாலே, மனிதனுடைய கீழ்ப்படியாமையிலும் தேவனை விசுவாசியாமல் பிசாசின் வார்த்தையை விசுவாசித்ததனாலும், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததுனாலும் அவனை இழந்து போனான். ஆனா தேவனுடைய அந்த திட்டத்தை பிளான் யாரும் தடை பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, வேணா போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம். இதை தேவன் திருப்பி மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துவோடு கூட பூமியிலே 1000 வருடங்கள் நம்மை அரசாளுகிறவர்களாக எழுப்பி கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன் இருக்காரு. இதுதான் கிறிஸ்து. அன்றைக்கு நாம் பூமியை அரசாளுகிறவர்களாக இருப்போம். அதனால இன்றைக்கு பூமியில் உள்ள அற்பமான காரியங்களுக்காக நம்ம அலைந்து தெரியாமல் இதை விட்டு விட்டு மேலானவைகளை, கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் இருக்கிற மேலானவைகளே தேடுவோம். அதற்கு நம்மை தகுதியாக்கி கொள்ளுவோம். மேலும் மேலுமாக நம்ம இதில் வளர்ந்து வருவோம். இது கொஞ்சம் முக்கியமான சாங்டிஃபிகேஷன். இந்த சத்தியம் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இதை திரும்ப திரும்ப நீங்கள் படிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. நான் கொடுத்த அந்த சார்ட்டில் உள்ள தலைப்புகளை வைத்து கொண்டு நீங்கள் அப்படியே வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள அருமையாக பேசுவதை நீங்கள் உணர முடியும். தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அடுத்த பகுதியை இன்னைக்கு முடிச்சிடலான்னு பார்த்தேன். 9லேருந்து 11 வரைக்கும் முடியலை. அதனால் அதை அடுத்த வாரம் நம்ம அதை பார்க்கலாம். இத்தோடு இன்றைய நாளுடைய இந்த வேத பாட வசனம் முடிவடைந்தது. 6லேருந்து 8 வசனம், 6, 7, 8 3 அத்தியாயங்கள் படித்து இருக்கிறோம். அடுத்த வாரம் 9, 10, 11 3 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அது முழுக்க முழுக்க இஸ்ரவேலர்களுக்கு உரியது, யூதர்களுக்கு உரியது. நம்ம அதுக்கு ஒரு சாயலாக வைத்துக்கொண்டு அதை நமக்கும் கொடுக்குறாரு, அதை நம்ம படித்துக் கொள்ளலாம். இத்தோடு இன்றைய இந்த வேத பாடம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.